ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 வாரமாக வேல்மரல் பூஜை வந்து செஞ்சிட்ருக்கேங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வேல்மரல் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாளாக வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வந்திருக்குதுங்க. அந்த நாளில் நம்ம வேல்மரல் பூஜை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாளாக இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் வந்து பூஜை ரூமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமாக இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி அது வந்து அந்த பூஜை கப்போர்டை வந்து மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட்டு தாங்க. அது காயத்துக்கு ரொம்ப லேட்டாக இருந்ததுனால ஒரு 2 நாளாக பூஜை சாமானெல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூம் இருந்துச்சு பாருங்கள், அதே இடத்துல நீட்டாக அது கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அந்த பெயிண்ட் எல்லாம் காஞ்ச பிறகு நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே அது இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க பூஜை சாமானெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சிட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையும் செஞ்சிட்ருக்கேங்க தொடர்ந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நல்லபடியாக விளக்கேற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு தாங்க இன்றைக்கி வச்சுருந்தேன். அதுக்கு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுட்டேங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்மரல் பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன். ஏன்னா நாளைக்கு வைகாசி விசாகம் இருக்கிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேருந்து வேலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வேலுக்கு மட்டும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு வைகாசி விசாகம் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து முருகருக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு மட்டும் சிம்பிளாக அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலுக்கு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணி வேலுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷட்கோண கோலம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 தீபம் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் வேல்மரல் பூஜையை புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு மேலே ஆரம்பிக்குதுங்க. சாயங்காலம் தான் பௌர்ணமி இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கூட நீங்கள் வேல்மரல் பூஜையை வந்து ஆரம்பிச்சிக்கலாங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாங்க வேல்மரல் பூஜையை. இந்த மாதிரி வேல் இருந்தால் தான் வேல்மரல் பூஜையை வந்து செய்யணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டில் ஃபோட்டோலேயே வேல் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து வேல்மரல் பூஜையை வந்து ஆரம்பிச்சிக்கலாங்க. பெருசாக வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரியலைங்க. நம்மக்கிட்ட எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பூஜை பண்ணுறது தாங்க அங்கே மெயின். நீங்கள் அலங்காரம்லாம் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லைங்க. எந்த பொருள் ஒரே ஒரு பூ இருக்கா வச்சு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெய்வேத்தியத்துக்கு ஏதாச்சும் கல்கண்டு வாழைப்பழம் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிக்கலாங்க. நான் ஒரு 6 தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த வேல்மரல் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழு ஆசையும் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன பூஜை செஞ்சால் கூட போதிக்குங்க. அன்றைக்கி வழிபாடு செஞ்சாலே போதிக்கும் முருகப்பெருமானை நினச்சி. வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கணும்னு கேட்டால் நம்மளால் முடிஞ்சால் விரதம் இருக்கலாங்க. அன்றைக்கி ஃபுல் டே நம்ம எந்த மாதிரி பால் பழம் மட்டும் எடுக்கிறதுங்களா இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீதி நேரம்லாம் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாங்க. அந்த மாதிரி நம்மளால் எது முடியுதோ, இல்லை ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து மதியத்துக்கு மேலே கூட நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பூஜையை செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களால் எது முடியாததெல்லாம் செய்யாதீங்க. இப்போ விரதம் இருந்தே இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதியிலே என்னால் முடியல நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்றைக்கி வந்து விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்மரல் பூஜையை வந்து 3 வாரமாக செஞ்சு முடிச்சிட்டேங்க. இது 4வது வாரம் நல்லபடியாக ஆரம்பித்து பூஜையை முடிச்சிட்டேங்க. வேல்மரல் வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டெல்லாம் அந்த பாராயணம் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போக அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அதை படிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக நிம்மதியாக இருக்குதுங்க. சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கெல்லாம் மனசு வந்து நிம்மதியாகவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த மாதிரி வேல்மரலை பாராயணம் பண்ணால் மட்டும் போதுங்க. நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு நிலையாக இருக்குங்க, அமைதியாக இருக்கும். எந்த ஒரு யோசனையும் கெட்ட யோசனை இந்த மாதிரி நெகட்டிவாக
யோசிக்கிறதுனால தான் நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வேல்மாறல் பூஜையை வந்து தொடர்ந்து செய்யுங்க. இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை நம்ம தொடர்ந்து 6 நாள் இல்லை 21 நாள் 48 நாள் இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறதை நம்ம கண்கூட பார்க்க முடியுங்க. அந்த மாற்றத்தை ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. இது மட்டும்தான் நம்ம இதுக்காக மட்டும்தான் இந்த பூஜையை செய்யணுன்ட்டு அப்படி இல்லவே இல்லைங்க. நம்ம எந்த விஷயத்துக்காகவும் வேல்மாறலை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாங்க. கண்டிப்பாக கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4வது வார பூஜையும் முடிச்சுட்டேங்க. அடுத்த வார வேல்மாறல் பூஜையில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.